படுகொலையை கண்டித்தும் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நானும் நமக்கு முன்பாக பேசிய சகோதரர் தமிழ்மாறன் அவர்களும் ஆற்றிய அரசியல் சார்ந்த நுண்ணரசியல் சார்ந்த அந்த உரைகள் உங்களோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஊடகங்களின் ஊடாக உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களிடத்திலே இது கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை கருத்திலும் கவனத்திலும் கொண்டு நாம் எதிர்வரும் காலங்களில் செயலாற்ற வேண்டும். சமூக செயற்பாட்டு களத்திலும் சரி, அரசியல் செயற்பாட்டு களத்திலும் சரி, நாம் ஒரு ஒருமித்த கருத்தோடு நம்முடைய வலிமையை வெளிப்படுத்தியாக வேண்டும். எல்லாவற்றையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சகோதரர் தமிழ்மாறன் சொன்னாரு, பக்கத்துல மடப்புறத்திற்கு சென்ற அரசியல்வாதிகள், அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் அந்த காவல் உசாவல் படுகொலையை கண்டித்து, அஜித்குமாருடைய காவல் உசாவல் படுகொலையை கண்டித்து அங்கே சென்றார்கள். ஆனால் இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வரவில்லை. அதே போல வேடப்புறம் விளாத்திகுளம் பகுதியில் ஒரு மாணவி அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலையை கண்டித்து ஐயா கடம்பூர் ராஜ் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார். அந்த மாணவியினுடைய தாயிடம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை, ஆறுதலை தெரிவிக்கிறார். ஆனால் தம்பி ஆகாஷ் அவருடைய தாயாருக்கு ஏன் அவர் ஆறுதலை தெரிவிக்கவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, சமூக நுகர்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திற்கு இதுவரை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஏன் செல்லவில்லை? அதை போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் செல்லவில்லை? இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனால் முற்றிலுமாக இந்த அரசியல் நம்மை எப்படி நடத்துகிறது என்பதை மனதில் கொண்டு நாம் இந்த அரசியலை எப்படி கையாள வேண்டும் என்கிற நிலையை நாம் ஏற்படுத்தணும். ஒரு எவனுக்குடா ஓட்டு போடணும்னு ஓடிட்டு தெரியுறதை விட யார் ஓட்டை எப்படி வாங்கணும்ங்கிறத என்றைக்கு நாம் சிந்திக்க போறோம். நம்மிடத்தில் எவன் வேண்டுமானாலும் நம்ம இடத்துல வாக்கு கேட்கலாம். ஆனால் ஒரு பொது தொகுதியில் பொது தளத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய எம்மை போன்றவர்கள் வேறு எந்த சமூகத்திடமாவது வாக்கு போக முடியுமா? வாக்கு கேட்க அனுமதிப்பார்களா? இல்லை வாக்குத்தான் செலுத்துவார்களா? இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு இங்கே சமூக விடுதலை களம் என்கிற களத்தை கடந்துதான் தமிழ் தேசிய அரசியல் களம் இருக்குது. சமூக விடுதலை களத்தில் இன்னும் நமக்கு வேலை இருக்கிறது. வேலை செய்ய வைக்கிறாங்க. நாம கடந்து போக நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் அதை அனுமதிப்பதில்லை. இதெல்லாம் மனதில் கொண்டு நாம் செயல்படணும். இதை சமூக இளைஞர்கள், சமூக சான்றோர் பெருமக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் நமக்கான அரசியலை உருவாக்கவும் என்று சொல்லி, தம்பி ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலையை கண்டித்து முழக்கத்தை எழுப்பி நான் விடைபெற விரும்புகிறேன்.